சாதத்துக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. இப்போது 2 பேருக்கு சாப்பாடு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இதை நல்லா செவக்க எண்ணெயிலே வந்து வறுத்து விடுங்க. இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ சொன்னாலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ பருப்பு நல்லா செவந்த பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி விடுங்க. எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. வெங்காயத்தை விட அந்தளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. இப்போ பீட்ரூட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா துருவி வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டை நல்லா வந்து வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் தெளிக்காதீங்க. எண்ணெயிலே நீங்கள் பீட்ரூட்டை வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து பரட்டி விடுங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கடைசியாக வந்து ஒரு 1/2 மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து 2 பரட்டிட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லியும் போட்டுருங்க. போட்டுட்டு சாதம் நல்லா வடித்து பளபளப்பாக நம்ம நல்லா ஆற வச்சுட்டா நல்லா ஈஸியாக இருக்கும் கிளற. அதை போட்டு கிளறி நீங்கள் பசங்களுக்கு உங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட கட்டலாம். கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ருசியான பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.